இரவு 1 மணிக்கு 12 மணிக்கு யானை வந்து 1 மணி வந்து மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு இந்த ரோட்டிலெல்லாம் ஓடி திரிஞ்சு ஸ்கூல் அழிக்காத ஸ்கூல் மதுரையெல்லாம் உடைச்சி இது போய்த்து எங்களோட வயசுக்கு இது காலத்துக்கு 12 மணிக்கு யானை வந்த சரித்திரமே இல்லை. இந்த யானை வாரத்தை இந்த அரசாங்கத்திலையாவது இதை எங்களுக்கு கட்டுப்படுத்தணும். எங்களோட ஊருக்கு இது புதுசிராக வந்தது. அதாவது சிறிய மக்களை தூக்கவும் இல்லை, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு தூக்கவும் இல்லை. 1 மணிலேருந்து பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. யானை எங்கேருந்து வந்தேங்கிறதும் தெரியாது. அதில் இந்த யானையை இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு இப்போ ஒரு தீர்வு காணணும். தூங்கிட்டு இருக்கக்குள்ள 12 சட்டம் மட்டும் அடிச்சு ஸ்கூல் கதவை வந்து வாங்க, ஸ்கூல் கதவை உடைச்சிட்டு எங்களோட கதவை உடைச்சிட்டு எங்களோட வேலையெல்லாம் உடைச்சிட்டு பின்னால் போயிடுச்சு யானை. வர திருப்பி அதே வழியால் ஒரு காரை மத்தியால் திருப்பி அதே வழியால் திருப்பியும் உடைச்சிட்டு திருப்பி ரெண்டு யானை உடைச்சி ஸ்கூலை உடைச்சிட்டு உள்ளுக்குலாம் செஞ்சு திருப்பி தான் வெளியில் வந்து திருப்பி திருப்பி ஊர்வலுக்கு பூந்து ஊர்வலுக்கு உடைச்சி ஊர்வலுக்கு வேலியில் அதையெல்லாம் உடைச்சி போட்டது. திருப்பி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தான் திரட்டி அனுப்பணும் யானையை. யானைக்குரிய அந்த வேலி போட்டும் இந்த யானை ஊருக்குள்ளாம் வருகிறது. அதுக்குரிய நடவடிக்கை உரிய அதிகாரிமார் எடுக்கணும். யானை இரவேல எங்களுக்கு தூக்கம் இல்லை, நித்திர இல்லை, யானை விரைசிற வேலையாக தான் இருக்கு. இந்த அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். நேற்று ஒரு 12:45 1 மணி அளவில் தான் இந்த சம்பவம் நடந்தது. வந்து கேஜெல்லாம் உடைச்சி ஸ்கூலுக்கு போய் அட்டகாசம் பண்ணி வர ஊருக்குள்ளேயும் வந்து எல்லா இடத்துலையும் தோட்டத்து வழியில் கேட்டுகள் வேலிகள் எல்லாத்தையும் அப்படியே போட்டு உடைச்சி இப்படியான நடவடிக்கைகளை செஞ்சுட்டு இருந்துச்சு. நாங்கள் உடனடியாக அந்த வெடியில் சுட்டு ஆக்கெல்லாம் வந்து அந்நேரம் ஒரு 1 மணி இருக்கும். ஆக்கெல்லாம் வந்து சரியான தூக்கமான டைம் வந்து ஆனையை விரைச்சினா அது ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி வெடியில் போட்டு அனுப்பி எப்படியும் எங்களை வேலை முடியக்கூட ஒரு 2:30 மணி 3 மணியாக போயிடுது. அதுக்கு பிறகு தான் அந்த ஆனை தாளங்குடா சைட் பக்கம் தான் அது போயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் மக்கள் எல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கு முதல் வந்து பெரிய ஒரு பயத்தோடு தான் எல்லா மக்களும் இருந்துச்சு. நித்திரையும் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த சுனாமி வந்த மாதிரி. அப்போ இப்படியான ஒரு அசம்பாவிதம் இரவு நடந்துட்டு இதுவரையில் எந்த வயசுக்கும் நம்மளோட வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் ஒன்றோ ஊருக்குள்ளே யானை வந்து ஒன்றுமே நடக்கலை. இதுதான் முதல் தடவை. இதுக்கு வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் அரசாங்கம் தான் இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு